Sri Siva Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Siva Shankaram, 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 Shankaram Siva Shankaram. Siva Shankara pahi mam, Siva Shankara raksha mam. Why does Shiva have another name called Aghora Veerabhadra? Aghora Veerabhadra is the chief bodyguard of Shiva. But it is a form of Shiva, but Shiva is Shiva. ரெண்டும் வேறு. Who is Purandaradasar? புரந்தரதாசருங்கிறவர் மகாராஷ்டிராவில் கர்நாடகா பார்டரில் தோன்றிய ஒரு மகான். நம்ம ஊர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரி. He sang lot of songs about விட்டலா, பன்றிநாதன், கிருஷ்ணன், இவங்களை பற்றியெல்லாம் பாடினார். ஸோ his songs basically are something like this. நால்வரி புரந்தரதாஸ். ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ಕಾಲ ಶುಭ ಕಾಲ, ಇಂದಿನ ದಾರೆ ಶುಭ ದಾರೆ, ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ, ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ, ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ, ಇಂದು ಶ್ರೀ ಶಂಕರ ವಿಠಲನಾದನ ನೋಡಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು. என்றைக்கெல்லாம் விட்டலனை தரிசிக்கிறோமோ அன்றைக்கி எல்லாமே ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு இருக்கு மீனிங். ஒன்லைன் சம்மரி ஆஃப் தட் சாங். ஸோ விட்டலா இஸ் இன் பண்டர்பூர், பட் திஸ் பர்டிகுலர் மகாத்மா வாஸ் born in Karnataka, border of Maharashtra. சங்கரம் சிவசங்கரம். ஆன்மீகம் பற்றிய பல அறிஞர்களின் கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. பொதுவாக ஆன்மீகம் ஆன்மா சம்பந்தப்பட்டது என்றும், ஆத்மாவை அறிந்து கொள்ள மனிதனுக்கு தரப்பட்ட ஒரு வழிமுறை என்றும் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் மதங்கள் இறைவனை பற்றியும் இறை நம்பிக்கையை பற்றியும் போதிக்கின்றன. அப்படியானால் ஆன்மீகத்திற்கும் மத நம்பிக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆன்மீகம் மதத்தால் உலக மக்கள் பிளவுபட்டு நிற்பதை ஆதரிக்கிறதா? ஒவ்வொரு காலகட்டத்தில் உலகத்தில் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு விதமான மகான்கள் பிறக்கிறாங்க. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத காலகட்டம் அது. அதனால் அந்தந்த நாட்டில் யாரோ ஒருத்தர் தோன்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் அவர் நல்வழிப்படுத்துவதற்காக தனக்கு தெரிஞ்ச சில சித்தாந்தங்களை போதித்து அவங்களெல்லாம் ஒரு சிறு குழுக்களாக உருவாக்கினாங்க. அந்த மாதிரி அரேபிய நாட்டில் ஒரு காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க. அரேபிய நாட்டில் பீப்புள் வேர் பார்பேரிக் அண்டு விதவிதமான விக்கிரக வழிபாடுகள் அந்த மாதிரிலாம் வழிபட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு வியாபார குடும்பத்தில் தோன்றிய முகமது நபி வந்தார். தன்னை விட 14 வயசு பெருசாக இருந்தால் கத்திஜா பாயை திருமணம் செய்து கொண்டார். அவரை மெக்காவிலேருந்து எல்லாரும் துரத்தி கல்லால் அடிச்சுட்டு மெதினாக அனுப்பிச்சிட்டாங்க. அவர் தன்னுடைய சித்தாந்தங்கள் என்ன சொன்னார்? அல்லான்னு ஒரே கடவுள் தான் இருக்குது, ஜோதி வடிவானவன் அவன், அதனால் இந்த உருவம் வழிபாடுகள் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை போதித்தார். இஸ்லாம் அதுதான். இஸ்லாம் என்பது இறைவன் ஒளி வடிவானவன், அவனை கும்பிட்டா போகிறோம், உருவ வழிபாடுகள் கிடையாது அப்படிங்கிறது. அது காட்டு மிராண்டிகளாக இருந்து கற்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவருக்கு இல்லாத தொந்தரவுகள்லாம் கொடுத்தாங்க. அதனால் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். எல்லா மகான்களுமே நல்லவங்க தான், மக்களுக்கு புரிஞ்சால் என்ன புரிய கட்டிடணும். அபூபக்கர்னு அவருக்கு மாமா இருந்தார். ஸோ அபூபக்கரும் முகமது நபியும் இந்த 2000 பேர் துரத்தின்னு வராங்களேன்னு ஓடி போய் ஒரு தௌர் மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையினுடைய குகையில் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் அபூபக்கர், அவங்க 2000 பேர், நம்ம 2 பேர், நம்ம ஒழிஞ்சோம் இன்றைக்கி அப்படிங்கிறார். முகமது நபி சொல்கிறார், இல்லை நம்ம 3 பேருன்னு. சுத்தமுத்தும் பார்த்து எங்கே 3ஆவது ஆளுங்கிறார். அல்லாஹ் நம்ம கூட இருக்காரு அப்படின்னாரு. அவ்வளோ ஃபெய்த்.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த குகையினுடைய வாசலில் ஒரு ஸ்பைடர் நெட் வந்துச்சு. துரசின்னு வந்தவங்க ஸ்பைடர் நெட் பார்த்தாங்க. டேய், இந்த நெட்டுக்குள்ளே அவங்க போயிருக்க மாட்டாங்களா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி பல அதிசயங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் நடத்தினான். அண்ட் அவர் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, வாழ்க்கையில் ஒரு 2-3 தடவை தான் அவர் நான்வெஜ் சாப்பிட்டுருக்காரு. மற்ற நாட்களெல்லாம் நான்வெஜ் தொட்டதே கிடையாது. இது 2வது அவர்கிட்ட ஏதோ ஒரு தவ வலிமை இருந்ததுங்கிறதுக்காக. 3வது சாகிற போது தன்னுடைய மருமகளுடைய மடியில் தலையை வச்சுக்கிட்டு 3 தடவை சொல்லிட்டு செத்தார். அல்லாஹ் என்ற மேலான தோழனை நான் பெற்றிருந்தேன் அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு செத்தார். அப்போ எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஆளாக இருந்தால் சாகிற போது கூட அல்லாஹ் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பார் இல்லையா? அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி சாகரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், வீட்டில் ஏதாவது பணம் வச்சுருக்கியாம்மான்ட்டு. எது கேட்குறீங்க? இல்லை, என் உடம்பு சுடுது, பணம்லாம் இருந்தாக்கா எனக்கு இப்படி தான் ஃபீலிங் வரும், தயவு செஞ்சு அதை போய் யாருக்காவது கொடுத்துட்டுவான்னு. அந்த அம்மா சொல்லுது, ஏங்க ராத்திரி 9 மணிக்கு நான் யாருக்குங்க போய் கொடுக்குறது, அதெல்லாம் தெரியாது, நீ கொடுத்துட்டுவான்னு. இந்த அம்மா ரோட்டில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி யாரோ ஒரு ஆள் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்கிறா, கோச்சிக்காதீங்க, நீங்களும் உடம்பு சரியில்லாமல் சாக கிடக்குறீங்க, இருந்ததே இந்த 10 வெள்ளி தான், இதையும் கொடுக்க சொல்லிட்டீங்களே, நாளைக்கு இது இருக்குன்னு ஒரு செலவுக்கு நான் எங்கே போவேன்னு. நீ யாரையோ தேடி போய் 10 வெள்ளி கொடுத்தியே, அந்த மாதிரி நமக்கு தேவைன்னா எல்லாம் இன்னொருத்தன் அனுப்புவார், நீ அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்னாரு. அதே மாதிரி எல்லா தன் ஆட்களை கூப்பிட்டார். நான் சாகிற நேரம் வந்துருச்சு, உங்கள் யாருடைய மனசையாவது நான் புண்படுத்தி இருந்தா நீங்கள் அதை இன்றைக்கி என்கிட்ட அதை பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு ஆள் பயந்து கை தூக்கணும். ஒரு நாள் என் முதுகில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு. நீ உள்ளே வான்னு கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் தன்னுடைய ஜிப்பாவை கழட்டுறார். அவங்கெல்லாம் என்னுடைய டிவோட்டிஸு, அவங்க இதில் நீ என்னை அடிச்சேன்னா உன்னது ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, அதுக்காக தான் உள்ளே கூப்பிட்டேன், நீ என்னை அடிக்கலான்னு. அவன் பார்க்குறான், அவர் முதுகில் நபிமார்களுக்குள்ளே ஒரு மச்சம் இருக்குது. உடனே அவன் வந்து கும்பிட்றான், நீங்கள் நபி என்று நான் கண்டு கொண்டேன்னு சொல்லி. இப்படி அவருடைய வாழ்க்கை பூராவும் எத்தனையோ விதமான அற்புதங்கள் நிகழ்ந்தது. நான் சொல்லியிருக்கேன், முகமது நபிங்கிறது நம்ம ஊர் சுக்கராச்சாரியார்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தான் பாய்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். கேரளாவில் மச்ச கூர்மை வராக அவதாரமெல்லாம் நடக்குது இல்லையா? அப்போது வாமன அவதாரம்னு ஒன்று வருது. பலி சக்கரவர்த்தி இந்திர பதவிக்காக யாகம் செய்கிற போது ஒரு குள்ள பையனாட்டம் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு நம்பூதிரி ஆட்டம் ஒரு குழந்தை வருது. வந்துட்டு எனக்கு தானம் கொடுன்னு. சுக்கராச்சாரிய சொல்கிறாரு, இவன் மகாவிஷ்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு. யாராக இருந்தால் என்ன, நான் தானம் கொடுத்தா என் கை மேலே இருக்கும், வாங்குற மகாவிஷ்ணுடைய கை கீழே இருக்கும், நான் கொடுப்பேன் அப்படின்லாம். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். எனக்கு என்ன வேணும், எனக்கு 3 அடி நிலம்தான் வேணும். சரின்னு உடனே மகாவிஷ்ணு கொடுக்கக்கூடாது தானங்கிறதுக்காக ஒரு வண்டு மாதிரி வந்து அந்த கமண்டலத்தில் தண்ணி ஊற்றினா தான் செல்லும். அந்த சுக்கராச்சாரியர் அடைச்சிக்கிறாரு. இந்த வாமனாவதாரம் எடுத்து வந்தால் ஒரு தர்பை எடுத்து ஏதோ அடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு குத்துறாரு. அப்போ சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிடுது, வண்டு வடிவத்தில் இருந்தபோது. ஒரு வெளியே வந்து, நான் சொன்ன பேச்சு நீயும் கேட்கல, இந்த விஷ்ணுவும் என்னை ஏமாற்றிட்டான், இனிமேல் எனக்கென்று தனி உலகம், எனக்கென்று தனி மக்கள் அப்படின்னு கேரளாவிலேருந்து அரேபியா கிட்ட அந்த கோஸ்டல் அரபிக்கடல் ஓரமாக அங்கே போயிட்டு அவர் தான் வந்து இஸ்லாம் மதத்தை ஸ்டார்ட் பண்ணவர். அதனால தான் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். உருவம் இல்லாத வழிபாடுன்னு சொன்னதுக்கு காரணம் அவருக்கு இந்த அவதார மூர்த்திகள் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி கூட மெக்கா போகிறவங்களே நீங்கள் பாரு, ஒரு வெள்ளை அரவேஷ்டி ஒரு வெள்ளை துண்டு போட்டுட்டு பேர்பாடியோட நம்ம சபரிமலைக்கு போகிற மாதிரி முடியெல்லாம் கட்டிக்கிட்டு போவானுங்க எல்லாரும். ஸோ இது வந்து டோட்டல் அவுட் அண்ட் அவுட் சுக்கராச்சாரியார். அதனால தான் பாயங்களுக்கெல்லாம் வந்து சுக்கரனுடைய அருள் இருக்கிறதுனால அவங்க வெள்ளிக்கிழமையை நமாஸ் படிக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க மெயினாக. அண்டு அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வாங்க, துணி இந்த மாதிரி சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட தொழில்களில் முஸ்லீம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யறதுக்கு இதுதான் காரணம். உலகத்தில் எல்லாமும் காரண காரியங்களால் தோன்றிய மதங்கள் தான். எல்லாம் காரண காரியங்களுக்காக தோன்றிய மதங்கள். எந்த மதமும் வித்தியாசமான விஷயத்த சொல்லலை. எல்லா மதம் என்ன சொல்லுது, விரோதிகளை வெறுக்காதீங்க, அன்பாயிருங்க, பொறுமையாக இருங்க, ஆசைகளை துன்பத்திற்கு காரணம் அதெல்லாம் விட்டுருங்க. இதை தான் எல்லா மதம், புத்தரும் அதுதான் சொல்கிறாரு, முகமது நபி அதுதான் சொல்கிறார், ஜலாஸ்தீனும் அதுதான், இந்து மதம் அதுதான், எல்லா மதம் இதுதான் சொல்லுது, புத்தரும் அதுதான் சொல்லணும்.
இப்போ எதுக்காக இதெல்லாம் வந்ததுன்னா அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது, உலகம் தழுவி ஒரு மதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு விதமான மகான்கள் தோன்றினார்கள். அவங்க மொரர்லஸ் சேம் பிரின்சிபலை உலகத்தில் இருக்கிற அவங்கவுங்க மக்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி தான் பல்வேறு மதங்கள் வந்தன. அதனால் மதங்கள் என்பவை ஒரு மார்க்கம்தான். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அந்த படிக்கிற போது அதில் விதவிதமான சப்ஜெக்ட் இருக்கா, ஜியாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எக்கானமிக்ஸ் இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது. எல்லாம் படிப்பு, எல்லாம் அறிவு தான். அந்த மாதிரி எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லறிவை கொடுப்பதற்காக தோன்றியவை. அந்தந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இல்லாததுனால அங்கங்கே ஒரு மகான் வந்து அங்கங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று செஞ்சாங்க. அண்டு யார் ரூலர்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டாங்களோ, ஒரு நாடுன்னா அதுக்கு அந்த காலத்தில் மகாராஜா தான் இருந்தான். ஸோ எந்த ஒரு மத போதகன் அந்த நாட்டினுடைய ராஜாவை தன் வசப்படுத்திடுறானோ அந்த நாட்டில் அந்த மதம் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. ஸோ பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், டச் இவங்க எல்லாரும் வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளை ஆண்டாங்க. அவங்களுடைய மதமாக கிறிஸ்டியானிட்டி இருந்தது. அதனால் எங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் ரூல்ஸ் செஞ்சாங்களோ அங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டி வந்துச்சு. That is the reason why in so many countries you find Christianity, because the rulers were Christians. They were converted by the bishops and the popes to Christianity. So the people followed their religion. This is how the religion came into a cult. But religion has never unified people. உலகத்தில் மதங்களால் மக்கள் ஒத்துமையானதாக சரித்திரமே இல்லை இது வரைக்கும். இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கோ, அதில் சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம்னு இருக்குது. அப்போ எல்லாரும் அல்லாஹ் தானே கும்பிட்றாங்க, இதுக்கு எதுக்கு அடிச்சுக்கணும் ரெண்டு குரூப்பாக? கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோ, தேர் கேத்தலிக்ஸ், தேர் பெந்தகோஸ், தேர் ப்ராட்டஸ்டன்ஸ், எல்லாரும் இயேசு சொன்ன வழி தானே ஃபாலோ பண்ணுறாங்க. வை தே ஷுட் ஃபைட் இன் த நேம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்? புத்தர் அவர் வந்து ஹீனாயான புத்த மதம், மகாயான புத்த மதம்னாரு. பீப்புள் ஆர் ஸ்டில் ஃபைட்டிங் ஆர் நாட்? அண்டு ஸ்வேதாம்பரா, திகம்பரா, ஜெயின மதத்தில் ரெண்டு பிரிவுகள் இருக்குது. இந்து மதத்தில் சைவர்கள், வைஷ்ணவர்கள், மாத்வர்கள், இந்த மாதிரிலாம் நிறைய பிரிவுகள் எல்லாம் இருக்குது. அதனால் த கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ், மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வந்த எந்த ரிலிஜனும் மக்களை ஒன்றும் பண்ணலை. இஃப் யூ காம்லி திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிலிஜன்ஸ் ஹவ் நெவர் யூனிஃபைட் பீப்புள். இப்போது பாகிஸ்தான் இஸ் தேர், பாகிஸ்தான் இஸ் இஸ்லாம், Bangladesh is Islam. But why Bangladesh people wanted to separate from Pakistan? Both are bye-bye. Why they wanted to separate? These people had Urdu as their language and Bangladesh people had Bangla as their language. So the logic is, religion cannot unify people, language separates. Language separates. Sir, if language can unite people, like in Bangladesh or in Pakistan, in Andhra, everyone is talking Telugu. Then why they fought for separate Telangana? Why they had a separate Andhra Pradesh? And same Hindi speaking people, why Chhattisgarh is different, Madhya Pradesh is different, Jharkhand is different, Bihar is different. It means food habits, culture differs. Otherwise, all are having same language, Hindi as a language. So உலகத்தில் so far the world has not become one, the world has not become unified, because people are fighting in the name of religion, fighting in the name of culture, fighting in the name of language. இந்த மாதிரி தான் fighting even in the name of economy. America will not give you visa that easily because they want to have rich, they don't want to share it with other people. Every prosperous country is not giving visa freely for other countries. Even their adjoining country like Mexico, America will not allow. Spain, they will not allow because they want their own prosperity. Another, nothing has so far unified the world. Another, what can unify the world? What is the process of unifying the world? Is unifying the people, uniting the people. எம்ஜிஆர் ஒரு சினிமாவில் பல்லாண்டு வாழ்கன்னு பேர், அதில் ஒரு இந்தியா மேப் இருக்கும், அதை கீச்சு போட்டு காலேஜ் பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் ஒன்று சேர்த்துருங்கன்னு வரும். இந்தியா உங்களுக்கு இப்படி தெரியும் இல்லையா, இப்படி போயிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்படி போயிட்டு இப்படி இருக்கோம்.
இது எப்படிடா சேர்க்கறதுன்னு தெரியாமல் தண்டிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் நான் சேர்க்குறேன்னு சொல்லி கபால்னு சேர்த்துருவார். எல்லாம் எப்படி சேர்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நதியையும் ஆற்றையும் மண்ணையும் மடுவையும் ஒன்றாக்க பார்த்தீங்க, அது ஒட்டலை. நான் பின்பக்கம் ஒரு மனுஷனுடைய 2 கண்ணு மூக்கு 2 காது காலு கையெல்லாம் வரைஞ்சிருந்தேன். பின்னால் இருந்த மனுஷனை ஒட்டின உடனே முன்னால் இருந்த இந்தியா ஒட்டுக்கிச்சுன்னுவார். அந்த மாதிரி நீ மனிதர்களை உண்டாக்கணும். காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ புறநானூறு. எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைனே. ஒரு நாடுங்கிறது அரபிக்கடலும் இந்து மகா சமுத்திரமும் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளும் நதிகளும் மணற்பரப்புகளும் அல்ல, மக்கள். அதனால் எவ்வழி நல்லை ஆடவர், ஒரு நாட்டில் ஜனங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களோ அவ்வழி நல்லை வாழிய நிலைனே, அவ்வளோ உருப்பட்டதாக அந்த நாட்டை நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். So far people were bothered about the geographical boundaries. நீயே பாரு, கர்நாடகாக்காரன் இந்தியாவில் தானே இருக்கிறான், அவன் ஏன் உனக்கு காவேரி தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்? நல்லா யோசனை பண்ணு. காவேரி அங்கே தோணுது, நம்மக்கிட்ட தான் வந்து கலக்குது, ஆனால் அவன் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்? அப்போது ஜாகிரஃபி ஆர் ஒரு கண்ட்ரி இல்லை இந்தியா சுதந்திரம் பிரசிடெண்ட்டு பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் சேர்த்துட முடியும்னா ஏன் அங்கே இருக்கிறவன் இங்கே கொடுக்க மாட்டேன்றான்? இப்போ முந்தா நேற்று கூட கர்நாடகாவில் இருக்கிற ஒரு குரூப்காரங்க 300 பேர் போய் ஒவ்வொரு கடையாக இருக்கிற இடத்துலையும் கன்னடாவில் எழுதணும், வேறு லாங்குவேஜிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தார் வச்சு அழிச்சுன்னுக்கிறாங்க எல்லா இடத்துலையும். முந்தா நேற்று நியூஸ் அது இப்படி நடந்துட்டு இருக்கா இல்லையா இன்றைக்கி வரைக்கும்? சரி. அண்டு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கிற இடம் இருக்குன்னா, இப்போ மெட்ராஸில் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் இங்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். வீராணம் தண்ணி மெட்ராஸ் கொடுக்கறதுக்கு 1000 சண்டை போடுறானுங்க இல்லையா? தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ், தே ஆர் ஆல் வெரி பொசசிவ், தே ஆர் ஆல் செல்ஃபிஷ். அதனால தான் உலகம் சந்தோஷமாக இல்லை. உலகம் சந்தோஷமாக ஆகணும்னா மக்கள் ஒன்றாக வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிற மாதிரி கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அது இன்னும் மக்கள்கிட்ட வரல. உலக நாகரிகம் இயேசுக்கு அப்புறமே 2023 வருஷம் முடிஞ்சு 24 வரப்போகுது. அண்டு எத்தனையோ மன்னர்களெல்லாம் ஆண்டுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ 70 வருஷத்தில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்டு எல்லாம் வந்து போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள்லாம் ஒத்துமை ஆகலை. ஒரு மனித உடல் அழியும் போது அது எங்கிருந்து வந்ததோ அந்த 5 பூதங்களிடமே திரும்பிச் சென்று விடுகிறது என்றும், அந்த மனிதனின் எண்ண அலைகள் மட்டும் அழியாமல் ஆகாயத்திற்கு சென்று பிறகு அந்த ஆத்மா மறுபிறவி எடுக்கும் போது மறுபடியும் பூமிக்கு வருகிறது என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் கர்மா உடல் சம்பந்தப்பட்டது என்றால் அது மட்டும் அழியாமல் அந்த ஆத்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் எவ்வாறு அதனுடன் டிரான்ஸ்மிட் ஆகிறது என்பதை தாங்கள் கூறுவார். நீங்கள்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கீங்கள்ல, அந்த செல்ஃபோனில் மெமரி சிப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உன் நம்பர் என்ன ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வைங்க. இதை விட கொஞ்சம் ஹைடெக் செல்ஃபோன் யாரோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு மொழிட்டாங்க, நீயே வாங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த பழைய செல்லில் இருக்கிற சிப்பை தூக்கி புது ஃபோனில் போட்டுக்குவேன். அந்த மாதிரி பழைய பாடி போது புது பாடி வர்ற போது பழைய பாட்டியில் இந்த மெமரி சிப்பை தூக்கி புது பாட்டியில் போட்டுக்குது. அதனால தான் இந்த மெமரிஸு நம்முடைய ஆசாபாசங்கள் வாசனாதிகள் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். வி ஹேவ் எ மெமரி சிப் அண்டு அது கண்டினியூஸ். அது இன்ஸ்ட்ருமெண்ட் மாறிக்கினே இருக்கலாம், பட் மெமரி சிப் கண்டினியூஸ். அவங்கவுங்களை பொறுத்து மாத்திரம் அது உண்மை. இப்போது அத்வைத்தம்ன்றது என்ன? கடல் அலை, அலைகள் எல்லாம் கடலில் தோன்றுகின்றன, கடலில் மறைகிறது. அலையும் கடலும் ஒன்றுங்கிறது அத்வைத்தம். அலையும் கடலும் ஒன்று தான், அது கடலில் தோன்றுகிறது கடலில் மறைந்து போகிறதுங்கிறது அத்வைத்தம். ஜீவாத்மா அலை, பரமாத்மா எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்த கடல், இதுதான் அத்வைத்தம். இது ஆதிசங்கரர். மத்வர்து துவைத்தம். அப்படின்னா என்னன்னா, பரமாத்மான்றது கடவுள், அவன் கரைக்கு அந்த பக்கம் இருக்கான், நம்மெல்லாம் ஜீவாத்மா கரைக்கு இந்த பக்கம் இருக்கோம். நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிறவி பெருங்கடல் இருக்குது. அதனால் அவன் அங்கே தான் இருப்பான், நம்ம இங்கே தான் இருப்போம். ரெண்டும் பிளவுபட்டு இருக்கிறதுங்கிறது துவைத்தம். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது என்னன்னா, மாத்வரே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பரமாத்மா அங்கே தான் இருக்கான்,
ஜீவாத்மா இங்கே தாங்குது, நடுவில் கடல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் குரு என்ற ஒரு போட் இருந்தா, ஒரு கப்பல் இருந்தா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் பரமாத்மா காலடியில் உட்காந்துன்னு நிம்மதியாக இருக்கலாம், நித்திய சூரிகளாக இளைப்பாறலாம். அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதம். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் மூணுத்துக்கும் நடுவில். வள்ளலார் என்ன சொல்றாரு? இக்கரை கடந்திடு அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. இக்கரையை தாண்டி அக்கறைக்கு போனா அங்கதான் நடராஜர் இருக்காரு. இக்கரை கடந்திடு அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையேங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணுறாங்க. அத்வைதமும் கரெக்டு, அதனுடைய டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் டயமெட்ரிக்கல் வியூ தான் துவைத்தம். இந்த ரெண்டுத்துக்கான காம்ப்ரமைஸ் தான் ராமானுஜருடைய விஸ்வாத்வைதம். எல்லாரும் சொல்கிற விஷயம் கடவுளை எப்படி அடையலாங்கிறது தான். Please tell us about the relativity between Vaikunta Ekadashi and Arudra Darisanam days. ரெண்டும் வேறு. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானது. ஸோ அந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வருகிற போது அது ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏகாதசி வரும். அதில் இந்த குறிப்பிட்ட மந்தில் வர்ற ஏகாதசின்றது வைகுண்டத்தில், வைகுண்டம் இஸ் நியராக டு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா உலகங்கள்லாம். அப்போ ரிலே ரேஸில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கிட்ட வந்தால் தானே ஓட முடியுது. அது மாதிரி வைகுண்டம் பூமிக்கு கிட்ட வர்ற நேரத்தில் வர்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அதனால யுவர் பிரேயர்ஸ் வில் ரீச் தி வைகுண்டம் ஃபாஸ்டர் அப்படிங்கிற கன்செப்டில் அந்த குறிப்பிட்ட மந்தில் அந்த ஏகாதசியை கொண்டாடுறாங்க. மாதம் மாதம் கூட ஆருத்ரா வரும், ஆனால் அந்த பர்டிகுலர் மாதத்தில் வருவோங்கிறது காரணம். அதுக்கு பல காரணங்கள் விஞ்ஞானபூர்வமாக சொல்லலாம். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் பனி நல்லா இருக்கும் இல்லையா. காலங்காத்தால் எல்லாரும் திருப்பாவை திருவம்பாவை பாடினுட்டு ரோட்லெல்லாம் போகிறாங்க. ஏன்னா ஓசோன்னு ஒரு இருக்குது. O2ன்னா ஆக்சிஜன், O3ன்றது ஓசோன். ஸோ இந்த பர்டிகுலர் மாதத்தில் ஓசோன் காற்றுல நிறைய இருக்கான். அப்போ நீங்கள் போகிற போதும் உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். பிகாஸ் யூ கெட் வெரி பியூரிஃபைடு ஆக்சிஜனுங்கிற அர்த்தத்தில். அதனால் நம்முடைய மத சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த விஞ்ஞான உண்மைகளை சுகர் கோட்டடாக ரிலீஜனாக மாற்றி வச்சாங்க. அதனால் நீ திருப்பாவை பாடு, நீ திருவம்பாவை பாடு, ரெண்டு பேரும் ஜெயிஞ்ச படிச்சுன்னு போங்க, காலங்காத்தால் உருப்பட்டுருவீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் உற்சவமூர்த்தி ஏன் ராஜகோபுரம் வழியாக வெளியே வராமல் திட்டிவாசல் வழியாக வரும் காரணம் என்ன? அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரூல்ஸ் இல்லை. இந்த ரூட்டில் தான் வரணும், அந்த ரூட்டில் தான் வரணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. ஏதோ அந்த காலத்தில் இந்த கோயில் பிரபுட தேவராயன்னு ஒரு ராஜா கட்டின கோயில். அது ஒரிஜினல் அண்ணாமலை கோயிலுங்கிறது நம்ம அடி அண்ணாமலை போகிற இல்லையா, அதுதான் அந்த காலத்தில் இருந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில். அடி அண்ணாமலையில் இருக்கிற பழைய காலத்து கோயில் தான். இப்போ ஒரு 700 இயர்ஸ்க்குள்ளே வந்த கோயில் தான் இப்போ இருக்கிற பெரிய கோயிலெல்லாம். இந்த கோயிலை கட்டினவங்க அவங்களுடைய ஸ்கல்ப்டர்ஸ் இல்லை அவங்களுடைய ஆச்சாரியர்கள் என்ன மாதிரி கைட்லைன்ஸில் கட்ட சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த வாசலுங்கிறது அவங்களுடைய எக்ஸிட் கன்வீனியன்ஸுக்காக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா மலையை சுற்றி வர்றபோது இதுதான் மலைன்னு வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையை இப்படி சுற்றிக்கிட்டு இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு திருப்பியும் அந்த கோபுரங்கிட்ட வரீங்க. ஸோ வெளியே போகிறதுக்குள்ள வழி தனியாகவும் உள்ளே வர வழி தனியாக வச்சுருப்பாங்க. அல்லாஹ் அனுப்பி வைத்த வாகனத்தில் கேப்ரியல் என்ற தேவ தூதனுடன் வானுலகம் சென்ற முகமது நபி ஒரு 4 நிமிடம் அல்லாவை நேரில் பார்த்து வணங்கியதாக கூறுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பூரண ஆசிர்வாதத்துடன் சுவாமி விவேகானந்தர் ஒரு சில நிமிடங்கள் இறைவனை கண்டு களிப்படைந்தார் என்று கூறப்படுகிறது. இதே போல இயேசு கிறிஸ்து தனது ஆன்மீக வாழ்வில் பரமபிதா அல்லது இறைவன் என்ற பேரொளியை நேரில் கண்டு பரவச நிலை அடைந்த அனுபவம் எதுவும் பைபிளில் கூறப்பட்டிருக்கிறதா? சனாதன தர்மம் சொல்லும் துறவு நிலையை இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஆதரிக்கிறதா? விவேகானந்தர் கப்பலில் வந்துருக்கிற போது ஒரு ஸ்மால் மூமெண்ட்டுக்கு விவேசநாதர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று அவருடைய வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கார். அதாவது கப்பலில் வந்து இருந்தபோது, அங்கே போயிட்டு திரும்பி வர்ற போது. அதே மாதிரி இன்னும் யார் சொன்ன? ராமகிருஷ்ணரா? முகமது நபி. முகமது நபிக்கு ஒரே ஒரு தடவை ஒரு 4 நிமிஷம் அல்லாவுடைய தரிசனம் கிடச்சிருக்குது, ஜோதி ஸ்வரூபமாக கிடச்சிருக்குது.
அதே மாதிரி மோசஸ் அவருடைய சித்தப்பாவோ அங்கிளோ அவரை துரத்தி விட்டுறாங்க. அவர் பாலைவனம் வழியாக போய் ஏதோ ஒரு கண்ட்ரியில் சமாரிட்டான்னுவாங்க, இந்த இடைப்பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவகிட்ட தண்ணி குடித்து உயிரை காப்பாற்றிக்கிறாரு. அந்த அம்மா கூடயே இருக்கார் கொஞ்ச நாள். இங்கே வந்து நல்ல அதுக்கு முன்னால் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார், ஒரு இளவரசியை லவ் பண்ணிட்டு இருந்தார் அவர் தன்னுடைய நாட்டில். அப்போ தான் பாலைவனத்தில் போய் இதெல்லாம் பண்ணாங்க. அவருக்கு சினாய் மலை என்ற ஒரு இடத்துக்கு போகிற போது அங்கே கல்வெட்டு 10 கிடச்சிது, 10 விதமான உபதேசங்கள், அதுதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. அதை பார்த்த உடனே அவர் ஞானி ஆயிடுறார். அதனால் அந்த மாடு மேய்க்கிற கும்பலில் இருந்து திருப்பியும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு தன்னுடைய பழைய நாட்டுக்கு வர்றாரு. தன்னுடைய பழைய நாட்டுக்கு வர்றபோது அவருடைய பழைய காதலியும் புது காதலியும் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிற மாதிரி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சினிமாவில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயலாக் இருக்கும். I lost him when he went in search of God and you lost him when he got Godன்னு சொல்லுவோம். காதலி முதல் காதலின்னு சொல்லுவான், அவன் கடவுளை தேடி போன போது நான் அவனை இழந்துட்டேன், அவனுக்கு கடவுள் கிடைச்ச போது நீ அவனை இழந்துட்டேன்ற வார்த்தையே சொல்லுவாங்க. ஸோ உலகத்தில் ஒரு ஹியூமன் பாடியில் தான் எந்த மகாத்மாவாக இருந்தாலும் வரான். அவன் பல்விதமான அனுபவங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட பின்னால் வேன் இஸ் ப்ரிப்பேர்ட். ஒரு நிலங்குது, நிலத்தை நல்லா கொத்தி உரம் போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ண பிறந்தானே அதில் நாட்டு நடுறீங்க. அந்த மாதிரி ஒரு மகன் மகான் ஆகிறான். ஒரு மகன் மகான் ஆகிறான் இல்லையா, கொம்பு மலிச்சு, அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அதனால் கல்யாணம் கட்டிக்கிறதோ குழந்தை பெற்றுக்கிறதோங்கிறது எல்லாரும் செய்கிற வேலை. இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு பெரிய உண்மையை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் கொம்பு மலிக்குது. அதனால் தே ஆர் கால்ட் ப்ராஃபெட்ஸ், தே ஆர் கால்ட் வழிகாட்டிகள். ஒரு வாஸ்கோடகாமா இருக்கான், அவங்ககிட்ட எந்த ஒரு வரைபடமும் கிடையாது, நோ கம்பஸ் ஆர் எனிதிங், தடுமாறி வந்தான். அதே மாதிரி கொலம்பஸ், அவன் இந்தியாவை தேடி தான் வந்தான், ஆனால் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் சில பேருக்கு யாரும் கைட்ஸ் கிடையாது, அவங்களா உழுந்து பிறண்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. அப்போ வாஸ்கோடகாமாவுக்கு வரைபடத்தை தந்தவர்களும் இல்லை, கொலம்பஸுக்கு வந்து காட்டி கொடுத்தவர்களும் இல்லை, இந்த இடத்துல தான் அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி. சில பேர் இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்க ஒரு ராமாயணம், பகவத்கீதை, மகாபாரதம், பைபிளு, குரானு எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வரைபடமே இல்லாத அவங்கெல்லாம் போய் சேர்ந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் இருந்த மகான்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு முகமது நபி, இல்லை இந்த இந்தியாவில் இந்த எத்தனையோ ரிஷிகள், சித்தர்கள், அவங்களுக்கெல்லாம் யாரும் வரைபடம் கொடுக்கல. அவங்களா ஊழ்ந்து பிறண்டு எதையோ கற்றுக்கிட்டாங்க. அவங்க எதை கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து உங்களுக்கு சொன்னாங்க, அவ்வளோதான். இயேசுநாதரை பற்றி கேட்டாங்க. இயேசுநாதர் 12 வயசுல பைபிளில் காணாமல் போயிடுறார். அதுக்கப்புறம் 32வது வயசு வரைக்கும் 20 years what happened in Jesus Christ's life no one knows. Bible also does not say. So at the age of 32, so where he was? Between the age of 12 and 32, he came to Tibet. He came to Kashmir. He met his guru in Amarnath cave. He met his guru in Amarnath cave. And when he came back, John the Baptist is giving Jnanasnanam with holy water. So people are asking him, are you the Messiah? Are you the Elijah? So that man, John the Baptist, says, no, I am not even fit to tie his shoelaces. அவருடைய பாத ரட்சைகளை கட்டுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுன்னு. Then he sees Jesus at a far off distance and he says, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி வந்து கொண்டு. The moment he sees Jesus at a distance, John the Baptist says, the good shepherd who is going to bear the sins of all this flock is coming there. So when Jesus comes, he anoints him with holy water like he does to everyone. And the holy water the Baptist panna udane one white dove comes and sits on Jesus. That white dove is his guru from Amarnath cave. Even today in Amarnath cave, Jesus guru lives in the form of a pura. I was talking like this in the Unjal long back. So the same time the dove came and sat here. I will show you. So whatever I talk is ultimate truth. See, I was talking about Jesus.
You can see Jesus with the cross and candle. In the same Unjal I am sitting. You can see here the dough. So Siva Shankar Baba knows everything. I am not bookish. I talk out of my own life experiences for life. So this is what has happened. So he got the power at Kashmir, and his guru was Amarnath, the saint at Amarnath. And after he was crucified, people did not respect him because sadly he was crucified, and his own disciples, when he comes and says, "Here I have come back resurrected from the cross," are not willing to believe. So a sad Jesus again comes back via Tibet to India. He lives in Kashmir, and the tomb of Jesus, his name was Isa Nabi. Jesus in his last days in India or Kashmir was known as Isa Nabi, and his tomb is still there in Kashmir. It is in the Jewish practice. See, Indian Muslims tradition is different. So that tomb of thing is Jews, Yudargal, and the Madri. So American people through NASA satellite photographed that area, and they found that the tomb of Jesus is in the Jewish custom, all beneath the other tombs. So I have beautiful books in our library. One is Jesus Lived in India. The other beautiful book is the Aquarius Gospel of Jesus Christ. We have all those books. So you read it. Up to 7th century, Bible was different. When Christianity spread all over the world, they wanted to glorify Jesus. So they made him look a very unnatural person. And see, he was born normally to Mother Mary, a normal delivery, because Mother Mary or Jesus had his own sister and brother. In the last scene, Jesus calls his disciple and says, "Take care of these people." He had sister, yes, brother. If Mother Mary was a spinster, how come she has other things? So people wanted to glorify. They wanted to see, I and you, or including Krishna and Rama, are born normal. So what is wrong in Jesus being born in a shepherd family or whatever is that, and becoming a great soul? I know Jesus so well. I am telling you, he was like us. And he has undergone tremendous sacrifices to reach where he is. Penance for 20 years. It's not a joke to do 20 years of penance, leaving your own country and coming, and disowned by your own flock. Is it not? So every Mahatma, even Buddha was a crown prince. He left his beautiful wife, left his son, went in search of the truth. Siddhartha became a Buddha. He comes back, tells the truth to the people. People are mad. They don't want to refine their lives. So Buddha accepted the poisoned meat given to him by a shepherd lady, and he died. He knew that he was dying. He died because he got disheartened. The people are not changing in spite of all goodness. So this is what is happening from time immemorial. No one ever follows any Mahatma. Maximum they will fight in the name of Mahatmas, keeping this symbol, that symbol, this photo, that photo. Isn't it? Even take Hinduism. Hinduism is one. But why there should be Vaishnavites, why there should be Saivites, why there should be different people fighting in the name of religion? Even in that, Veera Saivam, Sadar Saivam, Masal Dosa, Sadar Dosa, might you fight. அதே மாதிரி வைஷ்ணவர்கள் யூநாமம் போட்டவன் வீணாமம் போட்டவன் ஒரு சண்டை. All are mad people. I don't believe in religion. I believe in humans turning themselves with value-based life to divinity. That's my message. All are gods. There is a spark of divinity inside you. If you love everyone, do not conquer. You have to conquer hatred, anger, and you should be unselfish. And some way you should be useful like a rain and a breeze to the society. Then your divinity will come out. All of us are divine. In this world, God has created us as replicas of Him. We are all divine. பாபா, இந்த போகர் ஒரு நவபாஷான சிலையை நான் ஒரு நாடி சொல்லி ஒன்று படித்தேன். இல்லை ரத்னகிரி சுவாமி தான் போகராக இருந்தார். நீங்கள் ஒரு சொல்லி முகமது நபி தான் போகர். அதே மாதிரி அந்த
சிலை வந்து கேரளால எங்கேயோ இருக்கு. என்னை பத்தி உங்களை பத்தி ரத்னகிரி சாமி பத்தி 18 சித்தர்கள். See, there are 200 and odd siddhas, out of which 18 are like managing committee. So these 18 siddhas are very important people. And of your 9 planets, out of these 18, 9 planets are 9 siddhas. So Agastya, sage Agastya is the sun god. And Sundarananda is Sukra. And இது தன்வந்திரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த 9 பிளானெட்டு 9 சித்தர்கள். Like your managing committee, then what shall I say, executive committee, then general body member, like that. So Ratnagiri Swami's one of the birth was Bogar, and he was one of the 18 siddhas, and he installed this Palni idol there. And the same type of work he has to do. So he was born at Ratnagiri and he made a beautiful temple, school, and tank, temple tank and other things. So at that time I was with him. I was Pulipani. My name at that time was Vyakrapadar. Vyakrapadar is a Siddha who rides on a tiger. So Pulipani, Vyakrapadar are one the same. I was with him. That's the reason why we are close. For 54 years he and me are close because of the old connection. It's all like that. The உலகம்ன்றது என்னன்னா rewind, action, replay. Nothing is new about this world. We all know each other before. That's why we are meeting again. That's why we are meeting again. So it's all action, rewind, replay. Nothing is true. But your first part of the question was? போகர் தான் முகமது நபி. That is different. Sukracharya was Muhammad Nabi. Sukracharya was Muhammad. பல மதத்தை இறையாய் நின்று சாதித்து காட்டிடுவது. Okay, but same person can come. Ratnagiri Swami was Bogar. So between he would have had some other births. கேரளால அந்த ஐடல் இருக்கு. Possible. A question from a devotee. We are blessed to do puja in a temple, but we know only Shankaram Siva Shankaram mantram and nothing else than that. We chant the same for all the deities in the temple. Is it fine? Please guide us. Ekaiva Satyam. There is only one truth in the world. There is no second truth. If 2 plus 2 is equal to 4, it should be same in India, same in America, same in Japan. Otherwise it is not correct. So there is no second truth. Whichever way you want, you can say 2 plus 2 is equal to 4. Or you can say 2, 2, 4. Or you can say 2 और 2 मिलाने से 4 होता है. You know what I'm saying? You are thirsty. You say I want tannir. You can say I want water. You can say needlu kavala, neeru beku. Same thing you can say by anything. What difference it makes? All that you need is you want water for your thirst. So if you don't know any language, better say like this. Still you will get water. I want water. Needlu beku. Neeru kodri. மேக்ஸ் முல்லர் என்ற மேல்நாட்டு அறிஞர் நமது வேதங்களை முழுவதுமாக ஆராய்ச்சி செய்த ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் விஞ்ஞானம் தற்போது கண்டுபிடித்ததாக கூறும் விமான போக்குவரத்து, நீராவி இன்ஜின், வயர்லெஸ் ரேடியோ டெக்னாலஜி இவை அனைத்தும் வேத காலத்திலேயே இருந்தன என்றும் அதை நாம் தற்போது இழந்துவிட்டோம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். சனாதன தர்மத்தின் பெருமையை எங்களுக்கு தெரிந்தவரை விவேகானந்தருக்கு பிறகு தாங்கள்தான் தங்களது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது மிக விரிவாக பேசியிருக்கிறீர்கள். இதே போல தங்களுக்கு முன்பு வந்த எத்தனையோ மகான்களும் இது போன்று நமது சனாதன தர்மத்தின் சிறப்பினை வெளிநாடுகளில் பேசியிருந்தால் நமது சனாதன தர்மத்தின் அருமை இந்த உலகத்திற்கே தெரிந்திருக்குமே. ஏன் அவர்களால் வெளிநாடு சென்று அவ்வாறு பரப்ப முடியவில்லை? துறவிகள் கடல் தாண்டி செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடும் இதற்கு ஒரு காரணமா? No. Europe was America is roughly 400 years culture, that's all. Australia is hardly 100 years of culture, and Europe had 400 years, 1000 years of culture.
So all the other countries opened up to the world, opened up to the civilization much later. And 56 countries were there in the world during Mahabharata time. During Mahabharata time, only 56 countries were there. Now 170 and odd countries are there in the world. So these 56 countries were small countries. Like your Orissa was Anga Desam. Today's Madhya Pradesh is Madhya Desam. And Kalinga Desam, Madhya Desam. Then your Afghanistan was known by Gandhar. And Gandhar queen is Gandhari. And Salian came from Iran. So only 56 countries were there, are very small. They are all very small. And only one man, Greca Yamanan something, he gave from Greece, Jarasandan. So he came from there. So the world was very small. See, Bharatiyar sings, when 1950, 30 kodi mugam mudiyal. So India's population in 1950 was what? 30 crores. Today how much? 120 crores. So between 1950 and 2013, 80 years, from 30 crores, you have become fourfolds. So if you reverse the same thing, in Mahabharata time the population would have been much less. In Ramayana time it would have been much less. Isn't it? You won't be able to understand all this with the present day yardsticks. The world was very small. The whole of Mahabharata war, few lakhs of people would have fought. That's all. In that also, they always had the rule to eliminate women, eliminate children, eliminate cows, and only soldiers will fight. Like one day cricket match, they play like that. In the night they all sit booths and spend time. Morning when sunrise comes, these people come ready, that people come ready, like a cricket match they fight. Again at 6 o'clock they go. In Mahabharata for 14 days they had this golden rule. So when Gadodgaja came and started the fight after midnight, because he was a Rakshasa, the whole ethics changed. Otherwise their fights were like cricket match. And they were willing to show their valor and die. They never believed in all these so-called miracles and all. All these high-tech weaponry they used to get by divine energy, not by spending billions of rupees and creating your atom bombs, hydrogen bombs, anti-ballistic missiles. They were not there. They used to take a grass, chant, call it a particular celestial and use it. So it will go like fire, and the opposite man knows fire is coming. So he will take Varuna's, the rain gods, and he will send the darba. So that will come like water. Fire, water, bush, they fall down. The wars were like that in those years. Unlike your wastage of money and things, they are all having mantra sakti. So you can't understand the old times with the present times. No comparison. But aeroplane was there. In Ramayana time, there were 2 aeroplanes. One was belonging to Kubera, the Lord of Wealth. That Rama used for travelling from Sri Lanka to Nandigram for his Pattabhishekam. And the other, Indra's aeroplane was used by Rama, and Kubera's was used by Ravana. So there were 2 aeroplanes. And before 800 years, there used to be a king called Vikramaditya. He has written a book called Vikramorvasiyam. In that he says, I have invented aeroplane. I have used it, I have travelled in that. But I believe that it is not going to do good for this world. So I am destroying the technology. I won't reveal it again. So from time to time people are finding. So don't say R will write and O will write. The Wright brothers found out the aeroplane before 250 years. It was there before, it was there again. It may go again back, and sometime again it will come, same tech. So whatever you are seeing goes beneath the earth. And when the world revolves around again, the whatever went underneath the earth comes out. Technology, everything comes out. We had great people called Sushrutar. They did surgeries without all your operation theatres and all. Isn't it? Sushrutar. And there were great astrologers. There was a man called Varaha Mihira. His name was Mihira. So he saw the horoscope of one king's prince.
He said, this man ஒரு காட்டுப்பனி, ஒரு forest boar, he is going to kill him. Like that, forest boar, he is going to die with it. The king said, I will make a glass fort in the ocean, no forest anywhere. Let me protect my son. He said, with all what you do, still he will die with that boar. So the king created a glass palace, kept his son, not allowing him to go on the earth itself, no forest. At the appointed time, he was sitting and taking drink or something. There was a pillar like this. That pillar fell on him and he died. On that pillar, there was a portrait of the same thing. So, astrology was so great in those years. Even now you are seeing Arkadu Pambu Panjangam, this Panjangam, that Panjangam. They predict everything so meticulously without all your telescopes, this and that. They are able to see. I had been to US, in Chicago Science Museum. They have put a photo of a South Indian scientist. They say even without a telescope invention, this man predicted exactly where the stars are there in the galaxy, and science proved that to be exactly the same later. So we had high technologies before, we lost it. That's why we are thinking we are great people, we are nothing. We are useless people. The elders were very intelligent. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.